ஏனுங்க இதாங்க கல்யாண முருங்கை இலை. இங்கே பாருங்கள், இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் கல்யாண முருங்கை இலை. இதை வந்து முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த தெரியுதுங்களா, இது முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்களாமா. அதே சமயம் லேடிஸ்க்கும் வந்து இது ரொம்ப நல்லதுங்களாமா. சரி, அதனால தான் வந்து சரி இதை வந்து இன்னைக்கு தோசை செய்யலாம் அப்படின்ட்டு பிளானுங்க. சரி, நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு பாருங்கள், இந்த கல்யாண முருங்கை இலையிலிங்க நம்ம ஒரு 3 தோசை வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 இலை போட்டால் போகுது. 10 இலைன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 1 2 3 இதில் ஒரு 3 இருக்குதுங்களா, இதில் பாருங்கள் 1 2 3 இதில் ஒரு 3 இருக்குங்களா, 6 இதில் ஒரு 9, இந்த மாதிரி ஒரு 9 லீஃப் போட்டோம்னா போதுங்க ஒரு 3 தோசைக்கு. நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, இதில் கொஞ்சம் பழுத்த மாதிரியெல்லாம் இலை இருக்குங்க. நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல பச்சை பசையன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இலையாக பார்த்து மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். பழுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம போடக்கூடாதுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இலையை எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இந்த நரம்பு இருக்குது பாருங்க, இந்த நரம்பையெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு நடுவில் இருக்கிற இதை மட்டும் எடுக்கணும். இப்போ இந்த நரம்பு இது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எடுக்கும் பாருங்க. நரம்பு போடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுலேயும் இல்லை. சரி, அப்படியே போட்டால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமா? ஓகே. இந்த மாதிரி இலையை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எப்படின்னா இதோட கொஞ்சம் மாவு ஊற்றி அரைச்சிட்டு மாவு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை, உள்ளே கொஞ்சம் மாவு போட்டு அதுக்குள்ள இந்த இலையை போட்டு மிக்சியில் வச்சோம்னா அப்படி அந்த மாவோட சேர்ந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். தனியாக போட்டு அரைச்சோம்னா அரைய விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டுங்க, சும்மா கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த ஒரு கரண்டிக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டு ரொம்ப வேண்டாம். அப்புறம் மறுபடியும் எவ்வளோ வேணுமோ ஊற்றி கலக்கிக்கலாம். இங்கே வருங்க தான், இந்த அளவுக்கு மட்டும் அதில் ஒரு கரண்டி ஊற்றினதா, இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி ஓகேவா ஊற்றிட்டு இந்த இலையே இது அரைச்சிக்க வேண்டியதான். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், இது அரைச்சிட்டு காமிக்கிறேன். அம்மா அரைச்சிட்டு வந்துட்டேங்கம்மா. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, இந்த தெரியுதா, இது இப்படி காமிங்க, போனதை விட்டுறாதீங்க. இங்கே வருங்க, எந்த ஒரு இது இலையுமே இல்லாத சூப்பராக வருங்க. இந்த மாதிரி அரைக்கணும். அப்படி இப்படி காமிங்க. கை விட்டே க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கொஞ்சம் கூட கொஞ்சம் லைட்டுக்குள்ள கொஞ்சம் கூட இலையே இல்லை வரும், அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கரண்டி மட்டும் தான் ஊற்றினேன், ஊற்றிட்டு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மாவு அந்த அளவுக்கு உள்ளே கலந்துக்கலாங்க. நம்ம ஒரு 9 இலை போட்டிருக்கோம் இல்லைங்களா, 9 இலைன்னா நம்ம ஒரு 3 தோசை ஊற்றலாம். ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம், 2 போதுங்க, ரொம்ப வேண்டாம். ஓகே, இது நல்லா கலந்துக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறீங்களாங்கம்மா? இது நல்லா கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அம்மா கல் காஞ்சிருச்சு. அம்மா கல் காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு, தோசை ஊற்றுறேன். ஊற்றுங்க. லேசாக ஊற்றினா பஞ்சாட்டு இருக்காது. ஓகே, எடுக்க முடியாது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அப்படி மேலே எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஓகே, இது நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கிற மாவுங்க. நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஆட்டி வச்சுருந்தோம். அந்த மாவுலேயே ஒரு 9 இலை பிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டு மடி எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ ஒரு 9 இலைக்கு ஒரு 3 தோசை கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மடி அந்த 3 தோசைக்கு எவ்வளோ நம்மளுக்கு மாவு தேவையோ அவ்வளோ ஊற்றி இந்த மாதிரி சுட்டுக்கலாம். என்ன மூடி வச்சு சொல்கிறீங்களா, அப்படியே சொல்கிறீங்களாங்கம்மா? இல்லை, எடுத்து திருப்பி போடலாங்கண்ணே. மூட வேண்டாம், இது 2 பக்கம் வேவிட்டேன். ஓகே, கூட எடுத்துக்கலாம். இல்லை மெதுன்னு இருக்குது. கொஞ்சம் தோசைங்கம்மா.
மெது மெதுன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கு தோசை. இந்த இலை போட்டோன்னே தோசை சாப்பிட்டா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டுருக்கேங்க தோசைய. அப்ப சுட்டதே நானும். அது ரொம்ப சாஃப்டா வரு, அதனால கொஞ்சம் எடுத்துக்கலாம். திருப்பி போடுறீங்களாங்கம்மா? ஆமா, அதாவது தட்டை வச்சு மூடி வச்சோம்னா 2 ஃப்ளேம் கரெக்டா இருக்குதா? ஃப்ளேம் எவ்வளவு இதுல வச்சிருக்கீங்க? ஃபுல்லா வச்சிருக்கேன். இங்க ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. அப்படியே சவக்குது போதுமாங்கம்மா? கொஞ்சம் இருக்கிறவங்க இதை பச்சை வாசல் அது ஒன்றும் வராது கண்ணே. அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டுமே. ஒரு 2 மினிட்ஸ் போதுங்கண்ணே. போதுங்கிறீங்களா? ஆனால் இதுக்கு எது வேணா நம்ம நார்மல் தோசை தொட்டுக்கோன்னா எது வேணா சைட் டிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அப்படியே க்ரீன் கலர் சூப்பராக இருக்குதுங்கம்மா. அடுத்த தோசை ஊற்றுறீங்களா? ஓகே. அடியில் என்ன தடவை தேவையில்லை? சரி, ஓகே. இது தண்ணி காஞ்சி ஊற்றுமா? நீங்கள் அடுப்பை குறைச்சிட்டு அப்புறம் ஊற்றிருக்கணும். குறைக்காத ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல் காஞ்சி போச்சுங்கம்மா. சரி, ஓகே, விடு. போகுது, அப்புறம் எடுத்துட்டு வந்துட போகுது. ஏனுங்க எல்லா தோசையும் சுட்டாச்சுங்க. இங்கே பாருங்க, க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க. இது கலர் தாங்க க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த நார்மல் தோசைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலாமல் பாருங்க. இது போதுமா? நார்மல் தோசைக்கு இதுக்குமே எந்த வித்தியாசமே தெரியலைங்க. சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது முதல்ல சுட்ட தோசை அதை சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி பையன் ஒன்று தூக்கிட்டு போயிட்டான். 1 இங்கே 2 அவன் தூக்கிட்டு போயிட்டான். சூப்பராக இருக்குதுங்கம்மா. போதுங்க. இதுக்கு மேலே செய்யறா இலை இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் மாறும். சரி, ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்கம்மா. ஓகேங்கம்மா. பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ஓகேங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.